வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியாகணும். ஓகேங்களா? என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எங்கெங்கேயோ நடக்கிற விஷயத்தெல்லாம் பற்றி பேசுகிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசலை அப்படின்னா மனசு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேர் நான் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அவங்க யார் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? அந்த ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமிலியில் தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் இடையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி ஐட்டமா அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், விசாரிச்சு என்னங்க இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்பர் இருந்து அதை பற்றி தான் நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு வச்சிடறாங்க. சரி அதை அமுச்சு விடுங்க, திரும்ப ஒருத்தர் இது பண்ணும்போது சரி அதை அமுச்சு விடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அமுச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேர் போட்டு இந்த மாதிரி நல்லா கம்பெனி கொடுப்பா அப்படி இப்படின்னு தப்பாக 2-3 வார்த்தைகள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் ஒரு தப்பான ஒரு குரூப்பில். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் 1,00,000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி 9ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு ராங் கால்லாம் வர ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதை போஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த ஒரு ஃபேக் ஐடியில் இருந்து தான் போஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஒரு ஐடியை செக் பண்ணி பார்த்தாலும் அதில் பெருசாக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பான போஸ்ட்டு தான் இருக்குது. ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கான். ஒன்றும் ரெக்வஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா விசாரிக்கிறாங்க. கேட்கும்போது யாரா நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு இவங்க இது பண்ணும்போது, சரி அப்படி இப்படி இவனும் சொல்லிட்டு சரி இதுக்கு மேலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சாரி சிஸ்டர் அப்படி இப்படி கெட்டு போயிட்டான். போகும்போது எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. அந்த போஸ்ட்டை அவன் டெலிட்டே பண்ணல. அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்கள மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் பிளாக் பண்ணிட்டான். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா கம்பெனி கொடுப்பா, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த ஒரு தப்பான குரூப்பில், ஓகேங்களா, 18+ குரூப்பில் இந்த மாதிரி போட்டு விட்டுறான். போட்டு விட்டோன்னே அவங்களுக்கு திரும்ப கால் வரும்போது திரும்ப என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சேம் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த மாதிரி யாரோ என்னோட நம்பரை போட்டிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட வரும்போது நான் யார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதே ஆள் தான். ஓகேங்களா? ஸோ அதே ஆள் தான் இந்த மாதிரி போட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா திரும்பியும் போட்டிருக்கான். ஆனால் இந்த டைம் யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு நபரை எப்படியுமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதனால் இவங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. இதனால் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க? ஸோ அவங்க ஃபேமிலியில் இதனாலே ஒரு சின்ன குழப்பம் உருவாகும்ல. ஸோ யோசிச்சு பாருங்களேன். சத்தியமாக இதனால தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இது எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் சைபர் கிரைம் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அது காலாவோ இல்லை இமெயிலாவோ எப்படியோ ஒன்று இந்த மாதிரி வித் ப்ரூஃபோட இது பண்ணீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யாரையும் தெரிஞ்சவங்களே நம்ப முடியாது இந்த காலத்தில். தெரியாதவங்களாம் பிகாஸ் நம்பாதீங்க. ஓகேங்களா? அவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ரெண்ட் ஆப்பில் ஃப்ரெண்டான, ஷேர் சாட்டில் ஃப்ரெண்டான, ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டான, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டான, அதனால தான் நம்பர் கொடுத்த, பர்சனல் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணேன். அவன் நல்லா என்ன மாதிரி நல்லா பேசுனான், அதனால் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனுக்கே ஷேர் பண்ணுறதுக்கு யோசிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனுக்கே உங்கள் ஃபோட்டோ அனுப்பும்போது நீங்கள் அவ்வளோ யோசிக்கணும். ஓகேங்களா? உங்கள் நம்பரை எடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் போடுறான் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டே பயப்படாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணல. ஓகேங்களா? ஆனால் உங்களை தப்பானவங்களாம் அது போர்ட்ரேட் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தெரிவிச்சுட்டு இதை முறைப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்துருந்தது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஃபேஸ்புக் ஐடிக்கு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. ஓகேங்களா? மேபி ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ எல்லோரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்ச பர்சன்ட்டே பேசுகிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற டைம் இது. ஸோ தெரியாத யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்களே போயிட்டு மாட்டிக்கிட்டு கடைசியாக இது அது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா?